வணக்கம். வெல்கம் டு கம் லெட்ஸ் மேக் லேர்னிங் ஃபன். குழந்தைங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுங்கிறது பார்த்துட்ருக்கோம். ஸோ செகண்ட் டிப் அதில் என்ன அப்படின்னா, உங்கள் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒன்று கஷ்டமாக இருந்தால், அவங்க ஏதாவது வச்சு தடுமாறிட்டு இருந்தால், உடனே ஓடி போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண பார்க்காதீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வழக்கமாக அவங்களால ஏதாவது ஒன்று முடியலன்னா இப்படி பண்ணி பாரு அப்படின்னு நம்ம ஒரு ஹெல்ப் கொடுக்கறது, கையை பிடிச்சி பண்ண வைக்கிறது இது பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் பெரிய குழந்தைங்க 7, 8 வயசுக்குள்ள குழந்தைங்கலேருந்தே நீங்கள் ஹெல்ப் பண்ணுறத கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக டெஃபினட்டாக குறைச்சிடணும். அவங்களே யோசித்து அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் இருக்கலாம் அப்படிங்கிறது அவங்களே ட்ரை பண்ணி அவங்களே பண்ணினா தான் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். புதுசானது ஒன்றை எடுத்து செய்யக்கூடிய ஒரு தைரியம் வரும். இது ரொம்ப முக்கியம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு தட்டு அலம்புறாங்க, ஒரு பட்டன்ஸ் போட்டுக்க பார்க்குறாங்க, யாருக்காவது ஃபோன் பண்ண பார்க்குறாங்க, ஒரு புது கேம், ஒரு டப்பாவை திறக்க பார்க்குறாங்க, ஒரு புக்கு காணும்னு தேடுறாங்க. இந்த மாதிரி டெய்லி லைஃப்பில் நிறைய சுச்சுவேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கலாம். உடனே ஓடி போய் அவங்களுக்கு அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண பார்க்காதீங்க. அவங்களா பண்ணி அவங்களா அதை மீண்டு வரட்டும். முடியலன்னா உங்கள் உதவியை கேட்கட்டும். அப்போ கட்டாயமாக நீங்கள் உதவி பண்ணலாம். ரொம்ப தடுமாறுறாங்க, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் க்ளூஸ் கொடுங்க. இது அங்கே இருக்குமான்னு பார்க்குறியா? இப்படி டர்ன் பண்ணி பார்க்குறியா? அப்படின்னு வாயா வார்த்தையாக கொஞ்சம் க்ளூஸ் கொடுங்க, கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் கொடுங்க. பட் எடுத்த எடுப்பாக போய் உதவி பண்ணாதீங்க.